காமராஜர் ஐயா ஒரு கிராமம் வழியாக வந்துட்டு இருக்கும்போது அங்கே 2 ஏழை குடியானவங்க சண்டை போட்டுட்ருக்கிறாங்க. காமராஜர் ஐயா டிரைவரை காரை நிறுத்த சொல்லிட்டு பக்கத்தில் போய் என்ன ஆச்சுன்னே அப்படின்னு கேட்க, அந்த 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, என் பேர் ராமு, நான் இவனை வேலைக்கு வச்சுருந்தேன். என்னோடய தோட்ட வேலையை இவன் கவனமாக பார்ப்பான்னு வெளியூரில் எனக்கு வேலை இருந்ததுன்னு 4 நாள் நான் ஊரில் இல்லை. ஆனால் இவன் வேலை பார்க்காம என்னை சுத்தமாக ஏமாற்றிட்டான் ஐயா. ரொம்ப வருத்தமாக இருந்தது, அதனால தான் அவன் கூட சண்டை போட்டுட்ருக்கேன்னு சொல்கிறான். இன்னொருத்தன் பேர் சோமு. அவன், ஐயா, நான் எனக்கு கொடுத்த வேலையை செய்ய தான் செஞ்சேன், ஆனால் இவன் அளவுக்கு என்னால் அந்த வேலையை செய்ய முடியல, அதனால தான் வேலை மெதுவாக நடந்ததுன்னு சொல்ல, அப்போ காமராஜர் ஐயா உடனே சிரிச்சுக்கிட்டே ராமுக்கிட்ட சொல்கிறார், ராமு, அலசி ஆராயாமல் இவனை வேலைக்கு வச்சது உன் தப்புன்னே. இவன் நல்லா வேலை பார்ப்பானா, நாம் இல்லைன்னாலும் கூட நம்ம செய்யக்கூடிய வேலை இவனால் செய்ய முடியுமான்னு தெரிஞ்சிக்காமல் அந்த பொறுப்பை இவங்கிட்ட கொடுத்தது உன்னோட தப்புன்னே. எல்லா தப்பையும் உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவனை குறை சொல்கிறது என்ன நியாயம்னே அப்படின்னு கேட்க, ராமு தலை குனிஞ்சு நின்னான். சோமுக்கிட்ட, ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அதை நம்மளால் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு செய்யாமல் ஏன் ஒத்துக்கிறேன்னே. அப்படி ஒத்துக்கிட்டா அந்த காரியத்தை நாம் செய்யணுன்னே, இல்லைன்னா வாக்கு கொடுத்ததுக்கு என்ன மரியாதைன்னே அப்படின்னு கேட்க, சோமுவும் தலை குனிஞ்சு நின்னா. 2 பேரையும் சமாதானம் முடிச்சுட்டு காமராஜர் ஐயா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆமாங்க, நீங்கள் யாரை வேலைக்கு வச்சாலும் சரி, அவங்களால் அந்த வேலையை செய்ய முடியுமான்னு அலசி ஆராய்ஞ்சு தீர்க்கமான முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் வேலைக்கு வைங்க. இல்லைன்னா இந்த மாதிரியான நிறைய பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். காமராஜர் ஐயா என்றுமே நல்ல மனிதர்.